செய்திக்கு நேராக போயிடுவோம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். எரேமியா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். நீர் என்ன செய்யணுமோ, நீர் என்ன பேசணுமோ, உங்க மனதில் என்ன இருக்கிறதோ அதை மாத்திரம் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம். என்னை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய கரத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன். நீர் என்னெடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எரேமியா புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்லுது: கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவன் கைக்கு தப்புவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்க ஆரம்பத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 20ஆம் அதிகாரத்தை முதல் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எரேமியாவு ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. எரேமியாவோட வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. அங்கே எரேமியாவுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி, நீ எப்படி இப்படி சொல்லலான்னு சொல்லி எரேமியாவை அடிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியை அடிக்கிறாங்க, அவரை வெட்கப்படுத்துறாங்க. அப்போ ஆண்டோட வார்த்தை எரேமியாக்குள்ள கடந்து போய் அங்க நடக்கிற காரியங்களை எரேமியா அங்க ஜனங்களுக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். அவன் மிகுந்த துக்கத்தோடு இருந்தான் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய ஜனன நாளை, தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறவனாய் கூட அந்த அதிகாரத்தில் போடப்பட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு அவன் வேதனைப்படுகிறான், அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில ஒடுக்கப்படுகிறான். அவன் இந்த வசனங்களை சொல்லிட்டு அடுத்த காரியங்களை சொல்லும்போது சொல்லுவான், என்னுடைய பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. யோபு புஸ்தகத்தில் அன்னைக்கு யோபு சொன்ன அதே காரியத்தை இந்த எரேமியா தீர்க்கதரிசி இங்கே சொல்லுகிறத பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலையில தான் கர்த்தர் பேசினார். அப்பதான் என்ன செஞ்சாரு? கர்த்தர் பேசுறார். நீ பயப்படாதப்பா, நீ பாடு, நீ தேவனை துதி, உனக்கு விரோதமாக எழுமன எல்லாரையும் நான் முறியடிப்பேன். ஒன்றுமில்லாமல் ஆண்டவர் எப்போதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் வெட்கப்படுவதை கர்த்தர் விரும்புறதே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நம்ம வெட்கப்படுறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறதே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை, என்னுடைய மக வெட்கப்பட்டு போக கூட. அதனால என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்யதில்லை. இந்த வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது, அழகாச்சு. என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்யதில்லை, ஒருபோதும் இல்லப்பா இன்னைக்கு கொஞ்சம் வைக்கும், நாளைக்கு கொஞ்சம் வைக்கல, நாளானிக்கு விடுதலை, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்யறதில்ல, வெட்கப்பட்டு போதில்லை. அந்த எரேமியா தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில அநேக வேதனைகள், அநேக பாடுகள். அந்த அதிகாரத்தை நீங்க 20ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு பெரிய அவனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்குது. அவன் பிறந்த நாளையே சபிக்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கை கசப்பாய் மாறினது. ஆண்டவர் கைவிடவே இல்லை. அப்பதான் சொல்றாரு, நீ பாடி துதி, உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதத்தை நான் வாய்க்காமல் போக பண்ணுவேன். அல்லேலூயா. அங்க அழகா சொல்றாரு. அந்த வேத வாசனத்துல வாசிக்கிறோம். அங்க அழகா அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்களேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை, யாருடைய ஆத்துமாவை? பணக்காரனுடைய ஆத்துமாவை அல்ல, எல்லா ஆசீர்வாதம் வைத்திருக்கிறவனுடைய ஆத்துமாவை அல்ல. ஒண்ணும் இல்லாம நொறுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறோமே, வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறோமே, போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமே, எதையாவது என் வாழ்க்கையில நடக்காதா என்று எதிர்பார்க்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. எளியவனுடைய ஆத்துமாவை என்ன சொல்றாரு? ஏன் அப்படின்னா, சரீரத்தை பிசாசு தொடலாம்,
ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களை கூட பிசாசு தொடலாம். ஆனா ஆத்துமாவை தொட அவனுக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஏன்னா ஆத்துமா கர்த்தருக்குரியது. யாருக்குரியது? அதனால சரி, ஆத்துமாவை, எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின், யாருடைய? பொல்லாதவர்களின், நமக்கு விரோதமாய் எழும்புகிற, நமக்கு விரோதமாய் பேசுகிற, நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிற பொல்லாத ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். சொல்றாரு, பொல்லாதோடைய கைக்கு, பொல்லாதோடைய கைக்கு என்ன செய்யறாரா? அவன் கை நம்ம மேல என்ன செய்யாது, படாது. அவனை நம்மளை தொட விட மாட்டார் கர்த்தர். கண்மணி போல காக்கிற ஆண்டவர், கண்ணின் மணி போல. நம்ம கண்மணி எப்படி அப்படி தொடறதுக்கு முன்னாடி அந்த மூடுகிறது, அதே போல நம்மளை தொட கர்த்தர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரா, விட மாட்டார். அல்லேலூயா. நன்மையை மாத்திரம் காண வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பொல்லாதவர்கள் யாருன்னு சொல்லி. இந்த பொல்லாதவர்கள் யார்? இந்த பொல்லாதவருடைய கூட்டம் என்ன செய்யும்? கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் என்ன செய்ய போய் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 27:2. பட்சிக்க அவர்களே இடறி விழுந்த அழகச்சது. என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள். யாருது? என்னுடைய சத்துருக்களும் என்னுடைய பகைஞரும். அப்ப நமக்கு விரோதமாய் எழும்புறோம் யாரு? பகைஞன். நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்யறது யாரு? சத்துருக்கள். நல்லவன் செய்வானா? நமக்கு விரோதமா நல்ல காரியங்களை செய்ய மாட்டான். யார் தான் செய்வா? விரோதி தான் செய்வான், பகைஞர்கள் தான் செய்வான், சத்துருக்கள் தான் நமக்கு விரோதமா எழும்ப. எல்லா தேவ தூதர்களும் போய் நிற்கும் போது பிசாசு போய் நின்றுதான் யோபுக்கு விரோதமா பேசுறான். யோபுக்கு விரோதமா. அப்ப அவங்க அழகு சொல்றது, என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள். எதற்காக வந்தாங்களா? என் மாம்சத்தை பட்சிக்க, என்னுடைய மாம்சத்தை பட்சிக்க, என்னுடைய மாம்சத்தை பட்சிக்க என்ன செய்தாங்க? என்னை நெருங்குகையில், என்னை நம்முடைய மாம்சத்தை குற்றப்படுத்த, அல்லது நம்முடைய மாம்சத்தை தீட்டுப்படுத்த, அல்லது நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சரீரத்தை வேதனைப்படுத்த அநேக காரியங்களை செய்யலாம், அநேக காரியங்களை செய்யலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களோ சொல்லுங்க என்ன செஞ்சாங்களா? யார் இடறி விழுந்தாங்க? பகைஞரும் சத்துருக்களும். நமக்கு விரோதமா எழும்புகளை கர்த்தர் எப்படி நொறுக்கிறார்? பொல்லாதவர்கள் யாருன்னா இவங்க தான் பொல்லாதவர்கள். நம்முடைய சத்துருக்களும் நம்முடைய பகைஞரும் தான் நமக்கு யாருவங்க? பொல்லாதவர்கள். நமக்கு விரோதமா எழும்புகிறவங்க, நமக்கு விரோதமா பேசுறவங்க, நமக்கு விரோதமா காரியங்களை செய்யறவங்க தான் பொல்லாதவர்கள். நம்ம முன்னாடி நல்லா இருக்கலாம், அல்லது நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்யலாம். அல்லேலூயா. இவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், இவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் என்னை பிடிக்க முடியாதபடிக்கு அவர்கள் இடறி போவாங்க. அல்லேலூயா. ஒன்ன மனசுல வச்சுங்க, நம்முடைய பகைஞரும் நம்முடைய சத்துருக்களும் பொல்லாதவர்கள் நம்மளை நெருக்குகையில், நம்மளை நெருங்கி வந்து நம்மளை பிடிக்கலாம், இவங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யலாம்னு சொல்லும் போது கர்த்தர் அங்கே அவர்களை இடறிவில செய்வாராம். என்ன செய்வாரா? இடறிவில செய்வார். பாருங்க, தாவீதை குறித்து பார்க்கிறோம். சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறான். துரத்தி 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 ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனவொடனே தாவீதால தப்பிக்க முடியல. சுற்றியும் சவுளுடைய படை சூழ்ந்துருச்சு. அடுத்த ஒரு நொடியில சவுளுடைய பட்டயம் சவுளுடைய பட்டயம் தாவீதுக்கு நேராக இறங்கும். எப்ப இறங்கும்? ஒரு நொடிதான். சுத்தி நெருங்கிட்டான். தாவீது நினைச்சிட்டான், இனி என்னால தப்பிக்கவே முடியாது. சுற்றிலும் தாவீதை சுற்றி இருக்கிறாங்க. சவுளுடைய பட்டயம் எடுக்கப்படுகிற அந்த நேரத்தில் ஒருத்த வரான். சவுலே, நீ இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, நம்ம தேசத்தை சுற்றி அமலேக்கனும் மோபாவியனும் அங்க வந்து என்ன செய்யறான்? படையெடுத்துட்டான். நீ ஒரு தாவீதுக்காக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற, நீ இப்போ வரலன்னா நம்ம தேசம் என்ன செய்யும்? பிடிக்கப்பட்டு போகும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. உடனே சவுல் தாவீதை விட்டுட்டு தன் தேசத்துக்கு நேரா திரும்பி போயிட்டான்.
அவன் இடறி விழுகிறதுக்கு பாருங்க, ஆண்டவர் ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டாரா இல்லையா? அல்லேலூயா. தாவீதை நெருங்க முடியல. தாவீத எவ்வளவு ஆச்சரியமா இருங்க, அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. பக்கம் வந்து சவுல் அவனுடைய பட்டயத்தை எடுத்து தாவீதை கொலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறான். அந்த கண்டிஷன் தான் ஒரு மனுஷன் வந்து சொல்றான், சவுலே நீ இவனை விட்டுட்டு எங்க வா, தேசத்துக்கு வா. அப்படியே படை திரும்பி போச்சு. இல்ல பக்கம் நெருங்கிட்டோம், தாவீதை கொலை செஞ்சுட்டு போயிடலாம், அவனால செஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? ஆனா செய்ய முடியல. ஏன்? ஆண்டவர் அவனை தொட விடல. இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல பொல்லாதவர்கள் நம்மை தொட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டார். அல்லேலூயா. அடுத்தது 3 வாசிங்க, 27:3. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதுல நான் என்ன செய்வேன்? நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. எனக்கு விரோதமா ஒரு பாளையம், தாவீது சொல்றான், எனக்கு விரோதமா தான் சொல்றேன், ஒரு பாளையமே இறங்கினாலும், ஒரு பெரிய படையை எழுப்பினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அங்க அழகா சொல்லப்படுகிறது, கர்த்தர் நம்முடைய பயங்களை மாட்டுகிற ஆண்டவர். கர்த்தர் நம்முடைய பயங்களை மாட்டுகிற ஆண்டவர். அழகா அங்க சொல்றது, நான் எனக்கு விரோதமாய் அவர்கள் இடறி அந்த எழும்பினால் 27:3 சொல்லுது, ஒருத்தர் என்னை நெருங்க முடியாது, நான் பயப்படவே மாட்டேன். அதை 27:5 எடுத்து வாசிங்களேன். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவில ஒளித்து வைத்து. இங்க பாருங்க, முதல்ல சொல்றாங்க, அங்க அழகா அந்த வசனம் சொல்லுது, அங்க அவர்கள் இடறி விழ கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்களா? விடமாட்டார். அவர்கள் இடறி விழுவாங்க, நம்மளை கர்த்தர் அங்க என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. இரண்டாவது, நம்மளை கர்த்தர் பயப்பட விட மாட்டார். ஏன்னா கர்த்தர் அவர்களை பயப்படுத்துவார். அவர்களை. மூணாவது சொல்றாரு, அவர்கள் தம்முடைய கூடாரத்திலே என்ன செஞ்சாங்களா? மறைத்து. தம்முடைய கூடாரத்துல மறைத்து, தமது கூடார மறைவில ஒளித்து வைத்து. தம்முடைய கூடார மறைவில யாருக்கு முன்பாக? பொல்லாதவர்களுக்கு முன்பாய். இந்த ஆண்டில கர்த்தர் என்ன செய்வாரா? நம்மளை அவருடைய கூடாரத்துல மறைக்கிற வைக்கிறவர். இரண்டாவது என்ன செய்யறாரா? அந்த கூடார மறைவில ஒளித்து வைத்து. கூடார மறைவில, கூடாரத்துல மறைத்து, கூடார மறைவில என்ன செய்யறாரா? ஒளித்து வைத்து கண்மலையில உயர்த்துவாரா. எங்க உயர்த்துவாரா? 2 காரியம் பாருங்க. சொல்றாரு, அவர் கூடாரத்துல மறைத்து அந்த கூடார மறைவில ஒளித்து வைக்கிறாராம். எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர் பாருங்க. மறைக்கிற ஆண்டவர், நம்மளை ஒளித்து வைக்கிற ஆண்டவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை அந்த கூடாரத்துல அவருடைய சமூகத்துல நம்மளை மறைக்கிறார். இரண்டாவது, அந்த கூடாரத்துக்குள்ளேயே நம்மளை என்ன செய்யறாரா? ஒளித்து வைத்து. எந்த பிசாசும் நம்மளை தொடாதபடி, எந்த பிள்ளைசொன்னை கட்டுகளை நம்மளை தொடாதபடி, எந்த பொல்லாதவர்களும் நம்மளை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய கண்மலையின் மேல என்ன செய்வாராம்? உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப நம்ம உயர்த்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பொல்லாதோட கைக்கு தப்பு வைக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர் நம்மளை. அடுத்தது அதே எரேமியா 27:6 வாசிங்க. மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் சொல்றார், என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவார். அல்லேலூயா. என்னுடைய தலை, இப்பொழுது கர்த்தர் சொல்ற, நம்முடைய தலை நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மேலாக என்ன செய்வாராம்? உயர்த்துவாரா. அல்லேலூயா. அத்த கர்த்தருடைய குணம். பொல்லாதவர்கள் சுற்றி இருக்கலாம், நம்ம தலையை கர்த்தர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உங்கள் தலையை, குடும்பத்தின் தலையை உயர்த்த போகிறார். நிச்சயமா செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். பார்வோனுடைய அரண்மனையில் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் சமைக்கிறவன், இன்னொருத்தன் அவருக்கு உணவை பரிமாறுறவன். 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேரும் தப்பு செஞ்சுட்டாங்க. 2 பேரும் தப்பு செஞ்சோன்னு சிறைச்சாலையில போடப்பட்டிருக்காங்க. சிறைச்சாலையில போடப்பட்டிருக்காங்க.
சமைக்கிறவன் சரியா கொடுத்தாதான் கொடுக்கிறவன் சரியா என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். சமைக்கிறவன் ஏதோ தப்பு செஞ்சுட்டான், கொண்டு போய் பரிமாறுறவன் கொண்டு போய் கொடுத்தா மாட்டிட்டான். 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. எங்க நியாயம் இருக்கு, எங்க நீதி இருக்குன்னு தெரியல, எங்க தவறு இருக்குன்னு சொல்லி தெரியல. 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாச்சு. அங்கே விசாரிக்கிறாங்க, எதனால இந்த உணவு கெட்டு போச்சு, எதனால இந்த உணவு ராஜாக்கு கெட்டு போன உணவு போச்சு. அதுக்குள்ள சிறைச்சாலையில் இவங்க இருக்கும்போது முகம் சோர்ந்து போய் காணப்படுறாங்க. யோசேப்பு அங்க இருக்கிறான். யோசேப்பு அவங்கள பார்த்துட்டு சொல்றான், ஏப்பா சோகமா இருக்கீங்க? அவன் சொன்ன, நாங்க 2 பேரும் அரண்மனையில் வேலை செஞ்சோம். இவன் சமைக்கிறவன், நான் அந்த சமைச்சதை கொண்டு போய் ராஜாவுக்கு பானபத்திரக்காரன், நான் பரிமாறுறவன். ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, அதனால எங்க 2 பேத்தையும் கொண்டு வந்து சிறைச்சாலையில போட்டான். அவன் உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்ன ஆண்டவரே தவறு, யார் தவறு செஞ்சிருக்கா? ஆண்டவர் சரியா பேசினார். பேசி சொன்னாரு, இந்த பானபாத்திரக்காரன் அந்த பரிமாறணும்னு பார்த்து சொன்னாரு, 3 நாளைக்குள்ள உன்னுடைய தலை என்ன செய்யப்படும், உயர்த்தப்படும். இன்னொருத்தனை பார்த்து சொன்னாரு, உன்னுடைய தலையும் 3 நாளைக்குள்ள உயர்த்தப்படும். 2 பேரும் நினைச்சுட்டா, ஓ பரவாயில்ல, 2 பேரோட தலையும் என்ன செய்யப்படுது, உயர்த்தப்படுது. அங்க அதுக்குள்ள விசாரணை முடிஞ்சிச்சு. இந்த சமைச்சா பாருங்க, இவன் தான் தப்பு செஞ்சா நாங்க முடிவாச்சு. 3ஆவது நாள் என்ன நடந்ததுன்னா, இவனை கொண்டு போய் தலையை வெட்டி அவனுடைய தலை உயர்த்தப்பட்டது. யாருடைய தலை? சமையல்காரனுடைய தலை. அதே அந்த 3ஆவது நாள்ல யார் அந்த பரிமாறன, அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். வெட்டி அல்ல, திரும்பவுமாய் அதே ஸ்தானத்துல பானபாத்திரக்காரனாய் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. இது ஒரு சும்மா சாதாரணமா இருந்தாலும் அதுல எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. தேவனுக்கு பிரியமானவனை கர்த்தர் உயர்த்தினார், தேவனுக்கு பிரியமில்லாத தலையை கர்த்தர் உயர்த்தினார். 2 உயர்த்தப்பட்டது. ஆனா இங்க பானபாத்திரனுடைய தலை என்ன செய்யப்பட்டது? எல்லாரும் முன்பாக மீண்டும் பானபாத்திரக்காரனாகவே கர்த்தர் உயர்த்தினார். ஆனா இன்னொருத்தர் சுயமாகி அவன் இருக்கான் பாருங்க, அவன் தலைவன், அவனுடைய தலை வெட்டப்பட்டு உயர்த்தப்பட்டது. உயிர் இல்லாம. அதுதான் இங்கே சொல்ற, நம்முடைய தலையை இந்த சத்துருவுக்கு முன்பாய் உயிரோடு கூட கர்த்தர் உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? நம்முடைய தலை உயரும், கர்த்தர் ஒரு மேன்மையை கர்த்தர் உண்டாக்கி தருவார். எப்படி உயர்த்துவாரா? மேலாக உயர்த்தப்படும். என் சத்துருகளுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும். நினைச்சிருப்பான்ல, 2 பேரும் இவன் தப்பு செஞ்சா இவன் தப்பு செய்யல, எல்லாருக்கும் தெரியல, ஆனா ஆண்டவருக்கு தெரியும் யார் தப்பு செஞ்சா யார் தப்பு, யார் பொல்லாதவன், யார் நீதிமான் கர்த்தருக்கு தெரிந்தது. உங்களையே நீ கத்த நம்முடைய தலையை வெட்ட அல்ல, ஆசீர்வாதமாய் மாட்டி எல்லா தலைகளுக்கு மேல கத்த நம்ம உயர்த்துவா. அல்லேலூயா. அடுத்தது 27:10 வாசிங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த உலகத்துல எல்லாரும் நமக்கு பொல்லாதவர்களாய் மாறினாலும் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டாராம். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நான் எங்க வீட்டுல நின்று இருந்தேன். ஒரு குரங்கு, ஒரு குட்டி குரங்கு அந்த செத்து போயிட்டு இருக்கு. அது எத்தனை நாள் அது தூக்கி சுமந்துச்சோ தெரியல, அப்படியே தூக்கிட்டு வருது. தூக்கிட்டு வந்து நான் வண்டிகிட்ட நின்று இருக்க ரோட்ல, இது என்ன செய்யுதுன்னா, அந்த குட்டி குரங்க தூக்கிட்டு போய் ஒரு செடிக்குள்ள கொண்டு போய் மறைச்சு வைக்குது. என்ன செய்யுது? செத்து போன குரங்க குட்டிய அது எத்தனை நாள், ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யாதான், விடாதான். அந்த செத்து போனாலும் அது தூக்கிட்டு அது சுமக்குமா, அது அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அது அப்படியே கொண்டு போய் அந்த செடிக்குள்ள மறைச்சு வைக்குது. நான் நினைச்சு பார்த்தேன், இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போய் குப்பை தொட்டிலையும் எங்கேயோ வீசுறாங்க, எங்கேயோ மனசாட்சி எல்லாம் வீசுறாங்க. அந்த குரங்குக்கு இருக்கிற ஒரு பழக்கம் பாருங்க, தன்னுடைய குட்டியை கொண்டு போய் யாருக்கு தெரியாம செடிக்குள்ள என்ன செய்யுது, மறைச்சு வச்சு. அது வரவே இல்லை. கொஞ்ச நேரம் நான் பார்த்துட்டே இருந்தேன். கீழே இருந்து அந்த வழியில தான் ஸ்டெப்ல இருந்து நிறைய குரங்குங்க வந்துச்சு. அதுல இது தூக்கிட்டே வருது. வந்து அது எல்லா குரங்களும் ஒரு வேறு வழி போச்சு. இது அந்த வீட்டுக்கு அந்த முன்னாடி ஒரு பெரிய செடி, அதை இப்ப வெட்டி போட்டாங்க. அந்த செடிக்குள்ள கொண்டு போய் அதை ஒளிச்சு வைக்குது. அதுக்கு கூட தெரியுது என்னுடைய குட்டியை எங்க வைக்கணும், வெளியே செத்து போச்சு,
அதை வெளியே என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை மறக்கலாம். அநேக பெற்றோர்கள் இன்னைக்கு பிறந்த குழந்தைய தூக்கி நடுத்தருவில் போன வாரத்துல ஒரு நாய் ஒரு பேகை கவிட்டு வருது. எல்லாரும் ஓடி போய் துரத்துறாங்க, துரத்தி கீழே போட்டாங்க. பார்த்தா ஒரு 3 மாத ஒரு ஆண் குழந்தைய கடிச்சு கொதறி அந்த பைக்குள்ள இருக்கு. அது உயிரோடு இருந்துச்சா செத்து போச்சா தெரியல, இல்ல நாய் கடிச்சு செத்து போச்சா தெரியல. ஒரு செத்து போன குழந்தைய தூக்கிட்டு வருது. டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் புதுசாலாம் சொல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட தாய், நம்முடைய தகப்பன், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வாராம். அல்லேலூயா. பொல்லாதவர்களாய் மாறலாம், நம்ம சொந்த குடும்பம் நமக்கு பொல்லாதவர்களாய் மாறலாம், நமக்கு அநேக சத்துருக்களாய் மாறலாம். ஆனா ஆண்டவர் ஒருபோது நம்மை சத்துருவாய் மாறவே மாட்டார். நம்ம கர்த்தர் என்ன செய்வாரா, அவர் சொல்றாரு, என் தகப்பன் என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அடுத்தது அங்கே போடப்படுகிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பொல்லாதவர்கள் இங்கே வாசிக்கிறோம், அவர்கள் இடறி விழுந்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க, முதல் காரியம் அவர்கள் இடறி விழுந்தாங்க. பொல்லாதவர்கள் என்ன செய்வாங்களா, இடறி விழுவாங்க. நான் பயப்பட மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அவர் என்னை எப்படி வைப்பார்னா, கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, கண்மலை மேல் என்ன செய்வாரு, உயர்த்துவார். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருவுக்கு மேலாக என்ன செய்யப்படும், உயர்த்தப்படும். அவர்கள் இடறி விழுந்தாங்க, நானும் கர்த்தரின் நாமத்தால் என்ன செய்வேன், ஜெயம் எடுப்பேன். என் தகப்பன் என் தாய் என்னை கைவிட்டாலும் என்னை கர்த்தர் என்ன செய்வாராம், சேர்த்துக்கொள்வார். 2வது காரியம், பொல்லாதவர்கள் என்ன செய்யப்பட்டு போவாங்களா, அறுப்புண்டு போவார்கள். அதே சங்கீதம் 37:10 எடுத்து வாசிங்களேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், வசனத்தை நல்லா கவனிங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை என்னப்படும். அல்லேலூயா. அவன் இல்லை என்று வேதம் அங்க முடிக்கப்படுகிறது. பொல்லாதவனை கர்த்தர் எப்படி செய்கிறாரா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். எவ்வளவு நேரம், கொஞ்ச நேரம் தான். நம்ம நினைக்கிறோமா இதே வாழ்க்கையில தொடர்ந்து வருமா, என் வாழ்க்கையில பிரச்சனை தொடர்ந்து வருமா, என் வாழ்க்கையில வேதனை தொடர்ந்து வருமா, இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான். நமக்கு இருந்தமா பொல்லாதவன் எழுப்பிட்டானா அந்த வாழ்க்கை கொஞ்ச நேரம் தான். பிசாசுக்கு ஆண்டவர் வைத்து இருக்கிற காலம் கொஞ்ச காலம் தான், பெரிய காலமெல்லாம் இல்லைங்க. வியாதியை கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற அவன் அழிஞ்சு போயிருவான். பிசாசோட காலம் கொஞ்ச காலம் தான். இன்னும் கொஞ்ச காலம் இருக்குதுன்னு நினைச்சுதான், அறிந்துதான் இன்னைக்கு அவனுடைய வீரியம் அதிகமாய் இருக்கிறது. இங்க வேதவசனம் அழகா சொல்லுது, பொல்லாதவர்களை குறித்து அங்க சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் நேரம் தான். அங்க சொல்லுது, அவன் துன்மார்க்கன் இரான், துன்மார்க்கன் இரான், அப்படிதான் அங்க போடுது வசனம். என்ன சொல்லுது, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பொல்லாதவர்களுக்கு காலம் எவ்வளோ, கொஞ்ச காலம்தான். நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். ஒரு சின்ன கஷ்டமா பரவாயில்ல, ஒரு சின்ன வேதனையா பரவாயில்ல. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிற என் வாழ்க்கையில இது அப்படியே தொடர்ந்து வரும், என் வாழ்க்கை முடிஞ்சிடும், பயம். கடந்த நாட்கள் ஒரு ஊழியரை சந்திக்க போயிருந்தேன். அவருக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணப்பட்டு இருந்தது. இப்போ அவங்க மனைவி எங்கிட்ட சொன்னாங்க, அந்த ஆபரேஷன் முடிச்சு அவர் அந்த மயக்கத்தில் இருக்கும்போது கூப்பிடுறாரு அவர் மனைவியை, பிள்ளைங்களை கூட்டிட்டு வா, பிள்ளைங்களை கூட்டிட்டு வா. நான் போறேன், எனக்கு முடியல, எனக்கு முடியல. அவரோட வேதனை. அவங்க நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை இதோட என்ன செய்யும், முடிந்து போய்விடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, அவனுடைய வாழ்க்கை தான் முடியும். யாருடைய வாழ்க்கை, நமக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனை, வேதனை, வியாதி, கடன் முடிஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நேரம் தான். சொல்லி பாருங்க, என் கடனுக்கு கொஞ்ச நேரம் தான், என் வியாதிக்கு கொஞ்ச நேரம் தான், என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு கொஞ்ச நேரம் தான். இன்னும் அங்க அழக சொல்லு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அறிக்கை பண்ணுங்களேன், எனக்கு கொஞ்ச நேரம் தான். எதுக்கு, என் பிரச்சனை இருந்து வெளியே வர, என் கடன்ல இருந்து வெளியே வர,
என் வியாதியிலிருந்து வெளியே வர. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரத்தில் அந்த அவிவிசுவாசத்துல போயிடுறோம். ஒன்னும் ரொம்ப முடியல, இந்த அடிப்பட்ட அந்த நாட்கள்ல நைட்டெல்லாம் தூக்கல, இப்படி படுத்தாலும் தூக்கம் வரல, பயங்கர வேதனை, அழுகுறேன். என் மனைவி ஓடி வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டில் அந்த எங்க பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மா கதவை திறந்து அப்படி வெளியே வந்துட்டாங்க. இவங்களுக்கு பயம், அவங்கெல்லாம் கதவை திறந்துட்டாங்க. ஆனா என்னோட வேதனை பயங்கர வேதனை, அழுகிறேன், அப்படியே ரொம்ப நேரம் அழுந்துட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேதனை இன்னும் கொஞ்ச நேரம் தான். அல்லேலூயா. இன்னைக்கும் நான் அதை யோசனை பண்ணி பார்க்கிறேன். நேற்று இந்த செய்தி எடுக்கும் போது அதை யோசனை பண்ணி பார்க்கிறேன். நம்முடைய வேதனைகள் கொஞ்ச நேரம் தாங்க. அல்லேலூயா. ரொம்ப பாடுபடுவேன், ரொம்ப, அதாவது இப்போ பரவாயில்ல, இப்போ மேக்சிமம் ஆண்டவருடைய கிருபை. அப்படியே அது சொல்ல முடியாத ஒரு வலி, சொல்ல முடியாத ஒரு வேதனை, ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா இந்த நேத்து இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது எவ்வளவு ஆட்டி தட்டுறாரு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஆராதனை முடிவு இன்னும் கொஞ்ச நேரம் தான், பயந்துடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய உங்க பிரச்சனையை மாத்துவாருங்க. நீங்க ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணுங்க, இந்த கடை இன்னும் வாழ்க்கையில கொஞ்ச நேரம் தான், இந்த வியாதி எனக்கு சுகரா கொஞ்ச நேரம் தான், என் வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்ய முடியாது. அறிக்கை பண்ணி பாருங்க, கர்த்தர் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வா. ஒரு சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ணும், ரொம்ப தலைவலி, பயங்கர கஷ்டம், ஃபர்ஸ்ட் என்னென்னமோ பண்ணிட்டேன், எனக்கு முடியல, ஜெபம் பண்ணி விட்டேன். அவங்க சொல்றாங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போன நேரத்துல இருந்து அந்த தலைவலி என்ன செய்யல, வரல, இன்னைக்கு வரைக்கும் வரல, இப்ப வரைக்கும் வரல, இன்னும் வராது, இன்னைக்கு வரைக்கும் கொஞ்ச நேரம் தான். நம்மளை வேதனைப்படுத்துறது கொஞ்ச நேரம் தான். தைரியமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான். கர்த்தர் நம்மை ஆச்சரியமா நடத்த போகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. அங்கே சொல்றது இன்னும் கொஞ்ச நேரம் தான். துன்மார்க்கன் இருக்க மாட்டான். யார் இருக்க மாட்டா? துன்மார்க்க இருக்க மாட்டான். நமக்கு முன்னாடி நிக்க முடியாதுங்க. உங்களுக்கு முன்பா நிக்க முடியாது. அங்க இன்னொரு சொல்றாரு, அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்ல. நீங்க போய் கேட்டு பாருங்க, அவன் அங்க இல்ல, தேடினாலே கிடைக்க மாட்டான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நேத்து எனக்கு தலைவலி இந்த நேரத்துல வந்துச்சு, இன்னைக்கு தலைவலி வந்துரும், ஒரு டாட் எடுத்து கையில வச்சுட்டு உட்காந்துட வேண்டியதுதான். நம்ம நம்பிக்கை அப்படி இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உற்று விசாரித்தாயானால், எனக்கு வந்த பிரச்சனை எங்கன்னு போய் தேடினாலும் என்ன செய்யாதான், கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பொல்லாதவர்களை அங்க அழகச்சார அறுப்புண்டு போவாங்க. பொல்லாதவங்க என்ன செய்வாங்க? இந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க, 37:10. 37:10. துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானா அவன் இல்லை, அவன் இல்லைங்க. உங்களை கஷ்டப்படுத்தின எந்த பிரச்சனையும் இந்த ஆண்டில் நம்ம தேடினாலும் கிடைக்காதபடிக்கு கர்த்தர் நம்மோடு இருப்பான். ஏன்னா அவன் அறுப்புண்டு போனான். அவன் என்ன செஞ்சான்? அறுப்புண்டு போனது மீண்டும் துளிர்க்காது. நம்மளை துளிர்க்க பண்ண அவர்களை கர்த்தர் அறுப்புண்டு போக பண்ணுவா. அல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியமானவர். பயப்படாதீங்க. 2 பொல்லாதவர்கள் இடறி விழுந்தாங்க, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவாங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவாங்க, இல்லாம போவாங்க. இடறி விழுவாங்க, இல்லாமல் போவாங்க. 2 மனசுல வச்சுங்க. எனக்கு விரோதமா எழும்புகிற சத்துரு என்ன செய்வான்? இடறி விழுவான், இடறி விழுவான். இல்லாட்டி அவன் இல்லாமலேயே போயிடுவான். இந்த வருஷத்துல பொல்லாதவர்கள் யார் நம்ம பார்க்கிறோம்? அந்த பொல்லாதவருடைய காரியம் என்ன? அவர்கள் இடறி விழுந்தார்கள். முதல்ல ஏன் அவர்கள் இடறி விழுந்தார்கள்? அந்த ஆண்டு சொல்ல, நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அவர்கள் இடறி விழுந்துட்டாங்க. அவர் என்னை எப்படி நடத்துவாரா? தன்னுடைய கூடாரத்துல மறைத்து, கூடார மறையில ஒளித்து வைத்து என்னை கண்மையின் மேல் என்ன செய்வாரு? உயர்த்துவார். என் தலையின் சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்கு மேலாக என்ன செய்யப்படும்?
உயர்த்தப்படும். என் தகப்பன் என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை என்ன செய்வாராம்? சேர்த்துக் கொள்வார். அடுத்தது வாசிக்கிறோம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பொல்லாதவங்க அறுப்புண்டு போவாங்க. அவங்க இருக்க மாட்டாங்க. நமக்கு விரோதமா எழுவுகிற எந்த பிசாசும், எந்த சத்துருவும், எந்த விரோதமும் கர்த்தர் அழித்து போடுவா. அல்லேலூயா. நீங்க வேதாகமத்தில் எடுத்து பாருங்க, எந்த இடத்துல எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியங்கள் நடந்ததோ அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்ததை பார்க்கிறோம். நேரடியா வந்திருக்கிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்தார், ராஜாக்களை அனுப்பி பார்த்தார். இன்னைக்கு ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு பொல்லாதவர்கள் கைக்கு உங்களை எண்ணி தப்புவிக்க. அல்லேலூயா. பயப்பட வேண்டாம். இந்த வருஷத்துல பொல்லாதவர்கள் கைக்கு நம்மை தப்புவிக்கிறவ, அவர்கள் இடறிவில் கர்த்தர் இருப்பார். அவர்கள் இல்லாமல் போக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கண்களை மூடுவோமா? நம்ம பயந்து போகிற காரியங்களை, நம்ம வேதனையோடு இருக்கிற காரியங்களை ஆண்டுட்டு அறிக்கை பண்ணுவோம். இன்னைக்கு நிறைய பயங்கள் இருக்கிறது, நிறைய வேதனைகள் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டேன்றாரு. உடைக்கப்பட்டு வந்திருக்கலாங்க, அல்லது நொந்து போய் வந்திருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம், போராட்டங்களோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அவன் இரான், துன்மார்க்கன் இரான். பொல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. சத்துரு நமக்கு விரோதமா நிற்க முடியாது. தலையை கர்த்தர் உயர்த்துவா, தலையை கர்த்தர் உயர்த்துவா. நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வா. ஏன் அவரு கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவில் ஒளித்து வைத்து நம்முடைய கண்மலையின் மேல் நிறுத்துகிற ஆண்டவர், சத்துருக்கு மேலாய் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். அவர்கள் இடறி விழுந்தார்கள், அவர்கள் அறுப்புண்டு போவாங்க. அறுப்புண்டு போவர்கள் என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லாமல் போவாங்க, இல்பொருள் ஆவார்கள். வியாதி இருக்கலாம், கடனா இருக்கலாம், எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அவன் இனி இரான். நான் தேடியும் காண முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்துங்கன்னு சொல்லி கரத்தில் அர்ப்பணிப்போமா? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை பாடி துதிக்கணும். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். தேவனை பாடி துதிக்க 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 சத்துரு இடறி போவான், இடருண்டு போவான், அறுப்புண்டு போவான். நம்மளை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய தலைகளை இந்த சத்துருக்கு மேல கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. வண்டியில் பார்த்துட்டு நான் கையை இப்படி அசத்துன்னு அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். கையெல்லாம் வேலை செய்யுது ஐயா உங்களுக்கு. அவங்க நினைச்சிட்டாங்க கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அவங்க கேட்ட வார்த்தை என்ன அப்படியே உள்ளத்தை உடைச்சிச்சு. பரவாயில்ல, கையெல்லாம் வேலை செய்யுது ஐயாவுக்கு அப்படின்னா. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த சத்துருக்கு முன்பாய் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவா. நமக்கு விரோதமாய் பேசினவங்க எல்லாம் நிச்சயமா அந்த நேரத்தில் வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து போவாங்க. கர்த்தர் அதை செய்வா. உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க தான் போறீங்க, என் வாழ்க்கையில பார்க்க தான் போறோம். நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். நம்ம செய்வதில்லை, எப்போது கர்த்தரை பாடி துதியுங்க. தேவனை மகிமைப்படுத்திட்டே இருங்க, தேவனை துதிச்சு கொண்டே இருங்க, தேவனை ஆராதிச்சுட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சபையில வந்து உட்காந்து ஜெப மாத்திரல் ஆராதிங்க. இப்போது வந்து முட்டி போட்டு ஜெபிக்கணும்னு இல்லை, எளிமையில ஆராதிங்க, நடந்து ஆராதிங்க, துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, பாட்டை பாடுங்க. ஜெப மாத்திரம் இல்ல, துதிங்க துதிங்க துதிங்க, பாடுங்க. சபைக்கு வருது ஜெபித்துக்கு மாத்திரம் இருந்துடக்கூடாது. சபைக்கு போனா ஜெபிக்கணும், முட்டி போட்டு ஜெபிக்கணும், நல்லதுதான். அதே நேரத்தில் ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை கனப்படுத்துங்க. அவதாச்சார பாடுங்க, தேவனை கர்த்தரை பாடுங்க, கர்த்தரை ஆராதிங்க. யாரும் இல்ல, கை கதவை சாத்திட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி கை அசத்து, நமக்கு தெரிஞ்ச ஒரு டான்ஸ, நமக்கு தெரிஞ்ச ஒரு நடனத்தை ஆடி தேவனை மகிமைப்படுத்தலாமே. அதுக்குன்னு டான்ஸ் ஆடிட்டு பரதநாட்டியம் இல்ல, தேவனை பிரீதிப்படுத்துகிற ஆராதனையா மாறட்டும்.
தேவனை பிரியப்படுத்துகிற ஆராதனையாய் மாறட்டும். பாடுங்க, ஆராதிங்க, துதிங்க, சத்தமா தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். நம்ம என்னவெல்லாம் வந்தா ஜபிக்கணும், வந்தவொடனே முட்டி போட்டு ஜபிக்கணும். நல்லதா முட்டி போட்டு ஜபிச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்று ஆராதிக்கலாமே. நீங்க இதை செஞ்சு பாருங்க. இந்த வருஷத்துல சத்துரு எல்லாம் இடறி போவான். இடறி விழுந்தார்கள். அவர்களோ இடறி விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் நம்மளை நிமிர்ந்து நிற்க செய்வார். நம்மளை நிமிர்ந்து நிற்க செய்வார். இந்த வருஷத்துல கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். அவர்கள் அறுப்புண்டு போவாங்க. நம்மையோ இந்த சத்துருக்கு மேல நம்முடைய தலை உயர்த்தப்படும். இந்த சத்துருக்கு முன்பா வியாதி என்கிறதான சத்துரு மனிதனை மாத்திரம் சத்துருவா பார்த்திடக்கூடாது. வியாதி ஒரு சத்துரு, பலவீனம் ஒரு சத்துரு, கடன் ஒரு சத்துரு, வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுது எல்லாம் சத்துரு. இதை பரிகரிக்க தான் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இதை நம்ம அறிக்கை பண்ண, ஆண்டவரே இதை வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஐயா அன்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, வார்த்தைக்காய் நன்றி. நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எங்களை ஆசீர்வதியும். இன்னும் உடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். இன்னும் எங்களோடு நீர் பேசும். இது போதாத ஆண்டவரே, இன்னும் எங்களை உடைய வார்த்தையால போஷித்து திருப்திப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புங்க. இன்னைக்கு எங்களோடு பேசினதுக்காக நன்றி. எங்களை திருப்திப்படுத்த போஜனத்துக்காக நன்றி. இன்னும் எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தை, பிள்ளைகளை, செய்கிற வேலைகளை, விவசாயத்தை, மிருக ஜீவன்களை, வாகனங்களை, வியாபாரங்களை, பிள்ளையோட படிப்பை ஆசீர்வதியும். மற்ற பிள்ளைகளுக்கு இருக்க இந்த மிட்டம்காக ஜெபிக்கிறவங்களை நீங்க ஆசீர்வதியும். வரக்கூடிய நாட்கள் இந்த 10th எக்ஸாமுக்காக ஜெபிக்கிறவங்களை நீங்க ஆசீர்வதியும். இன்னும் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுங்கப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும். ஆளுகை காணப்படட்டும். ராஜ்யம் கட்டப்படட்டும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். 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 நன்மையும் கிருபையும் சமாதானம் உண்டாட்ட அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.